இன்றைக்கி நண்டு மசாலா செய்யலாமா? அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்மளோட ஃபேவரட், அதையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நண்டுலாம் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. அதை இது கூடவே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். சீரகம் 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் தான் 2 ஸ்பூனு. சோம்பு 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனு. கொஞ்சமாக மிளகு, அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அது கூடவே ஒரு பெரிய பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு நம்ம அதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். அதையும் அது கூடவே சேர்த்துட்டு நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படி நம்ம விட்டுடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் போயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.